ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வோடஃபோன் சிம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடிக்கடி 2Gக்கு மாறுது ப்ரோ, அதை எப்படி ப்ரோ 4G மட்டும் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு மேல நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அது ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே உங்களோட மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க. ஒன்ஸ் உள்ள போனோம் உங்களோட சிம் வந்து செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஃப்ரீ நெட்வொர்க் டைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா 4G ஒன்லி அப்படி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு உங்களோட மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா டயல் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டயல் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் 4636 ஹேஷ்டாக் அப்படி மாதிரி போட்டீங்கன்னா மொபைல் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நிறைய பேர் மொபைல் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு சில பேர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. சப்போஸ் அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உள்ள போயிட்டு நெட்வொர்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LTE ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4G ஒன்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிறோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை, நாங்களாம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார்ல போயிட்டு ஆக்டிவிட்டி லான்ச்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா இதுல இந்த ஒரு அப்ளிகேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது பண்ணாது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் ஓப்பன் அப்படி மாதிரி கொடுத்து உள்ள போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல்ல ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட மொபைலுக்குள்ள இந்த ஃபோன் இன்ஃபோக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஏபிகேஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆனோன்னே மேலே வந்து சர்ச் பார் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு PHONE ஃபோன் அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்க. அப்படியே கூட கொஞ்சம் பேக் விட்டு இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா ஃபோன் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு ஃபோன் இன்ஃபோக்குள்ள வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட் ப்ரீபெய்ட் நெட்வொர்க் டைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா LTE ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4G வந்து பார்த்தீங்கன்னா டவர் மாறவே மாறாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த 2G மாறுற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் வந்து கால்ஸ் மட்டும் வருதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ ஒரு சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4Gல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கால்ஸ் வர்றதோ போறதோ பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு இந்த ப்ரீபெய்ட் நெட்வொர்க் டைப் இருக்குல்ல, அது இதுவுமே வந்து செலக்ட் ஆகாம இருக்கும். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா 4G 3G 2G இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 4G நெட்வொர்க் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. வித் அதில் கால் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கால் ஒர்க் ஆகல அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க. மேபி இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்.